இன்னைக்கும் நம்ம தலைப்புல பார்த்தது போல உணர்வுள்ள இருதயம் அப்படின்னு சொல்லி தலைப்பு போட்டிருக்கோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். உணர்வுள்ள இருதயம், உணர்வு அப்படிங்கிறது குறித்து உணர்வுள்ளவனாக்கும் அப்படிங்கிறது குறித்து நிறைய பைபிள்ல வேதா வசனங்கள் இருக்குது. ஏன் இந்த உணர்வுள்ள இருதயம் நமக்கு வேணுங்கிறதை குறித்து நமக்கு இன்னைக்கு தியானிப்போம். இன்னைக்கு நம்ம நிறைய மீறுதல்கள் செய்கிறதுக்கும் நிறைய நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போறதுக்கும் காரணம் நம் உணர்வற்றவர்களா இருப்பதனால இந்த உணர்வுள்ள இருதயம் என்பது ரொம்ப அவசியம். சங்கீதம் 14, சங்கீதம் 53:2 இந்த 2லயுமே ஒரே வசனம் இருக்கு. என்னன்னா, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்டார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப் போனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு வசனம் இருக்கு. தேவன் யாராவது இந்த உலகத்துல உணர்வுள்ளவங்க யாராவது இருக்காங்களான்னு சொல்லி தேடி பார்க்கிறாரு. ஒருத்தர் கூட இல்ல. தேவனை தேடுகிறதுக்கு உணர்வுள்ளவர்கள் ஒருத்தரும் இல்ல அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலாம். கிறிஸ்தவர்கள் கோடிக்கணக்கில் கிறிஸ்தவர்கள் உலகத்துல இருக்கலாம். ஆனா உண்மையாய் உணர்வு உணர்வு பூர்வமாய் உணர்வு உள்ளவர்களாய் இருக்கிறோமா என்று கேட்டோம் என்றால் சந்தேகம்தான். நம்ம எல்லாருமே லேக் ஆகுற ஒரு விஷயம். சில நேரங்கள்ல உணர்வற்றவர்களா இருக்கிறோம். ஆண்டவர்ட்ட இன்னைக்கு நம்ம கடைசியா ஜெபிக்க போறோம். என்னன்னா, பல நேரங்களிலே ஆண்டவரே நான் உணர்வு இல்லாமல் இருக்கிறேன். உணர்வு இங்கிலீஷ்ல நம்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு உரைக்கவே உரைக்காது. நம்ம சில நேரத்துல நம்ம இப்படி உணர்வு இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைப்போம். எமோஷன் இல்லாம இருக்கணும், உணர்வே இருக்கக்கூடாது அப்படின்னு. ஏன் அப்படி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு பல காயங்கள் நம்ம அடைந்திருப்போம். இந்த உலகத்துல பல காயங்கள், பல கஷ்டங்கள், பல அவமானங்கள் பட்டோனே, நமக்கு அந்த உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிக்கிறோம். இல்லன்னா நம்மளே என்ன பண்ணுவோம்னா, நமக்கு இந்த உணர்வே வேண்டான்னு சொல்லி நம்மளே அந்த உணர்வ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பர்ப்பஸா லூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம காயப்படக்கூடாது, நம்ம கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அந்த உணர்வுகளை நம்மளே அடக்கி வைத்துக் கொண்டு நம்பாக உணர்வு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆசைப்படுகிறோம். இதனால என்ன ஆகுதுன்னா, நீங்க வலிகளுக்கு உணர்வு இல்லாமல் இருக்கலாமே. அது ஓகே தான். வலியே எனக்கு வலிக்கவே கூடாது. என்ன நடந்தாலும் எனக்கு காயமே நான் ஆகக்கூடாது. யார் என்ன விட்டு போனாலும் உணர்வே இருக்கக்கூடாதுன்னு நம்ம நெனைச்சாலும், அதுல உள்ள ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்மளால சந்தோஷமாவும் இருக்க முடியாது. எப்படி நம்ம கவலை இல்லாம, வலி இல்லாம இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ, அதே மாரி நம்ம சந்தோஷம் இல்லாமலும் வாழ பழகிக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் அப்படிதான் இருக்கு. உணர்வே இல்லாம கவலை, வலி, சந்தோஷம் இன்னும் எந்த உணர்வுமே இல்லாம ஏதோ ஒரு ரோபோட் போல வாழ்ந்தோம், மரிச்சோம், அப்படி பேரணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம். அதற்காக தேவன் இந்த உலகத்துல நம்மை படைக்கவில்லை. தேவன் நம்மை உணர்வுள்ளவர்களை படைத்திருக்கிறார். நமக்கு எப்பவுமே இந்த உணர்வு அவசியம். நம்மளாம் யோசிச்சு பாருங்க, நமக்கு கையில அடிபட்டா வலிக்கும், கீழ விழுந்தா வலிக்கும். நம்ம நெறைய ஆசைப்படுற விஷயங்கள் அதுதான். நான் கீழ விழுந்தா வலிக்கக் கூடாது. எனக்கு கஷ்டமே வரக்கூடாது, வேதனையே இருக்கக்கூடாதுன்னு நம்ம நெனைக்கிறோம். அப்படி இல்லங்க. அந்த உலகம்ங்கிறது மிக்ஸட் ஃபீலிங்ஸ் உள்ள ஒரு உலகம். மிக்ஸட் எமோஷன்ஸ். நமக்கு உணர்வுகள் அவசியம், வலிகள் அவசியம். எனவே நம்ம அந்த வலியை இழக்கும்போது, உணர்வுகளை இழக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம தேவன் மேல் உள்ள அன்பையும் பல நேரங்கள்ல இழக்கிறோம். தேவனை விட்டு நம்ம பின்வாங்கியும் போகிறோம். பவுல் அவர் சொல்றாரு, அவர் பல வேதனைகளை பட்டார். பவுல் மட்டும் இல்ல, எல்லா தேவ மனிதர்களும் அப்படிதான். அவர் உணர்வுள்ளவனா தான் இருந்தார். ஏன் அந்த உணர்வுள்ளவனா இருந்தாருன்னு நான் சொல்றேன்னா, உணர்வு இல்லாமல் போயிருந்தா, நம்ம ஆண்டவர் மேலேயே நம்மளால அன்பு செலுத்த முடியாது. அன்புங்கிறது ஒரு உணர்வு. இப்போ எனக்கு உணர்வே வேண்டாம். எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் வேணாம் அப்படின்னு நினைச்சோம்னா, நம்மளால ஆண்டவரையுமே நேசிக்க முடியாது. ஆண்டவர் நீங்க சொல்லுங்க நான் செய்றேன் அவ்வளவுதான். ஆண்டவர் மேல ஒரு தனிப்பட்ட ஒரு பாசம் இருக்காது. இன்னைக்கும் ஊழியர்களும் சரி, தேவ பிள்ளைகளும் நெறைய பேர் அப்படிதான் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் மேல ஒரு பாசம் இல்லாம, ஆனா ஆண்டவருக்காக வேலை செய்வோம், எல்லாம் செய்வோம். ஆனா ஆண்டவர் மேல ஒரு பாசம் இல்ல. இப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, உன் மேல நான் அன்ப எதிர்பார்க்கிறேன். உன்ட்ட இருந்து நான் அன்ப எதிர்பார்க்கிறேன். உன்ட்ட நான் உணர்வ எதிர்பார்க்கிறேன். என் மேல எவ்வளவு நேசம் வச்சிருக்கங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்பதான் உணர்வு நமக்கு வேணும். நம்ம மனசாட்சி நெறைய பேருக்கு செத்து போயிருக்கு இந்த உலகத்துல. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கொலைகள். இப்ப ரீசென்ட்டா கூட ஒரு 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 வாலிபரை அடித்துக் கொன்றார்கள். பாருங்க, கொல்ற அளவுக்கு எங்கிருந்து இவங்களுக்கெல்லாம் வெறி வருது? நமக்கு இந்த உணர்வே இல்ல. அடுத்தவங்களை புரிந்து கொள்கிற உணர்வு இல்ல. எதை குறித்ததான ஒரு உணர்வில்லாத ஒரு உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்துல கிறிஸ்தவர்களாகிய நாம் உணர்வுள்ளவர்களா இருக்க வேண்டும். எல்லாத்துக்கும் நமக்கு அந்த உணர்ச்சியை ஆண்டவர் நம்ம அத எடுத்து உணர்ச்சியை நம்ம அடக்கக்கூடாது. உணர்ச்சி இல்லாதவர்களா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடாது. சங்கீதம் 119 எடுத்து பார்த்தீங்கன்னா, நெறைய வசனம். சங்கீதம் 119:73 சொல்கிறது, "உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும்." அப்படிங்கிறது. அதே சங்கீதத்தில் 125 சொல்லுது,
நான் உமது அடியேன் உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படிக்கு என்னை உணர்வுள்ளவனாக்கும். 144 சொல்கிறது, என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி. இன்னும் அந்த அதிகாரங்களிலே அந்த அந்த 119வது சங்கீதத்திலே உணர்வுள்ளவனாக்கும் உணர்வுள்ளவனாக்குங்கிற வசனம் நிறைய இருக்கிறது. எதற்கு உணர்வுள்ளவனாய் மாற்றுங்க அப்படின்னு இந்த சங்கீதக்காரன் கேட்கிறார் என்றால், உங்களுடைய கற்பனைகளை அறிந்து கொள்ளும்படி, ஆண்டவர் இன்னும் நான் உங்களிடத்துல நெருங்கும்படி, உண்மை நான் அறிந்து கொள்ளும்படி, உங்களுடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ளும்படி என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. கற்றுக்கொள்வதற்கு உணர்வு அவசியம். நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளாமல் கடந்து கடந்து போயிட்டு இருக்கு. உணர்வுகள் இருந்தால்தான் கற்றுக்கொள்ள முடியும். லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போக முடியும். இயேசு யார் என்பதை அறிய முடியும். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிய முடியும். இந்த உணர்வு நமக்கு வேண்டும். ஆண்டவர்கிட்ட நம்ம இன்னைக்கு ஏதோ ஒரு சொன்னாங்க, ஒரு வைராக்கியம் இருக்குங்க. கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தோம். இப்ப இந்தியால வந்து மதத்தின் மேல ஒரு வைராக்கியம் இருக்கும், இனத்தின் மேல, மொழியின் மேல ஒரு வைராக்கியம் இருக்கும். இந்த வைராக்கியம் அவசியம் கிடையாது. அதுக்கு மேல ஒரு அன்பு இருந்தா போதும். இன்னைக்கு ஆண்டவர் மேல வைராக்கியம் இருக்கு, மதத்தின் மேல வைராக்கியம் இருக்கு. ஆனா ஆண்டவர் மேல ஒரு அன்பு இருக்கான்னு கேட்டா, அது எத்தனை பேருக்கு நமக்கு தெரியல. நம்ம கிறிஸ்தவ மதத்திற்காக போராடுகிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஐயோ, கிறிஸ்தவத்துக்கு ஏதாவது ஒருத்தர் எதிராக பேசிட்டாங்கன்னா பயங்கர கோவம் வந்துடும், ட்ரிகர் ஆயிடுவாங்க. எப்படி பேசலாம் கிறிஸ்தவத்துக்கு எதிரா, எப்படி ஏசப்பாவை நீங்க இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவம் வரும். ஆனா ஆண்டவர் மேல அன்பு இருக்கான்னு கேட்டா அது டவுட். இப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். வெறி இருக்குது, வைராக்கியம் இருக்குது, ஆனா ஆண்டவர் மேல அன்பு இல்லை. ஆண்டவர் இந்த வெறி, வைராக்கியம் இதெல்லாம் எதிர்பார்க்கல. உணர்வுள்ள இருதயம். என் மேல நீ நேசிக்கிறையா, என்ன நீ நேசிக்கிறாயா, என்ன நீ தேடுறாயா, என்ன நீ இன்னும் அறிஞ்சுக்கிறதுக்கு, என்ன நீ இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு நீ முயற்சி செய்யறியா, அதுதான் கேட்கிறாரு. நம்ம அப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவத்தை குறித்து யாராவது ஒருத்தர் இழிவா பேசிட்டாங்கன்னா நமக்கு கோவம் வந்துடும். நமக்கு புரியல ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்றே நமக்கு இன்னும் புரியல. ஓகே, அது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்னன்னா, நம்ம நிறைய முறை இயேசுவை பேதுரு மறுதலித்தார். ஒரு புறம் இருக்கட்டும். நம்மளும் நம்மளுடைய லைஃப்ல எத்தனையோ முறை இயேசுவை மறுதலித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். பேதுருவுக்கு எப்ப அந்த உணர்வு வந்துச்சுன்னா, இயேசு திரும்பி பார்க்கிறார். 3 தடவை பேதுரு மறுதலிச்சிட்டாரு. அப்ப இயேசு திரும்பி பார்க்கும்போது பேதுரு மனம் கசந்து அழுதார் அப்படின்னு இருக்கு. இப்ப நம்ம நிறைய டைம் இதே மாதிரி தான் இயேசுவை பல இடங்களிலே நம்ம விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல மனிதர்களுக்கு முன்பதாக விட்டு கொடுக்கிறோம். அவரை நம்ம அற்பமா எண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னும் பேதுருக்கு வந்தது போல நமக்கு இன்னும் உணர்வு வரல. நம்ம பெருசா இன்னும் எடுத்துக்க ஆரம்பிக்கல. நம்ம ஆண்டவர் எவ்வளவு காயப்படுத்துறோங்கிறது இன்னும் புரிஞ்சுக்கல. ஆண்டவர் நம்ம கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோம், அவரை காயப்படுத்திட்டு இருக்கிறோம், அவரை வேதனைப்படுத்திட்டு இருக்கோங்கிற உணர்வு நமக்கு இன்னும் வராமல் இருக்கிறது. தாவீது பத்சபா இடத்துல ஒரு பெரிய பாவம் செய்துவிட்டு எதுவும் நடக்காதது போல அமர்ந்திருக்கிறார். வருஷம் போயிருச்சு, குழந்தை பிறந்துருச்சு. தாவீதுக்கு ஒரு ஒரு உணர்வும் இல்ல. எப்பவும் வழக்கம் போல இருக்கிறாரு, ஒண்ணும் நடக்கல, ஜாலியா இருக்கிறாரு. ஆண்டவருடைய வார்த்தை தாவீதிடத்துல வருகிற வரைக்கும் தாவீது உணர்வற்றவனாய் தான் இருந்தான். தான் செய்த தப்புங்கிறதே அவனுக்கு தெரியாம, அதை குறிச்சு ஒரு பெரிய ஒரு எந்த ஒரு கில்ட்டும் இல்லாம, குற்ற உணர்ச்சியும் இல்லாம, எதுவும் நடக்காதது போல வாழ்ந்து கொண்டிருந்தான். இப்படி இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். நம்ம செய்த தவறுகளை உணராமல், நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்கி வந்ததை உணராம, ஆண்டவருக்கும் நமக்கும் தொடர்பே இல்லைங்கிறத உணராம, ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு, நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் சர்ச்சைக்கு போயிட்டு தான் இருக்கிறேன், அதனால நான் நல்லா இருக்கிறேன்னு நினைச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் அதுதான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள், நிறைய ஆண்டவரோடு கூட ஊழியம் செய்கிறவர்களுடைய பிரச்சனை அதுதான். என்னன்னா, தாவீதை போல நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிட்டு நம்ம ஆண்டவரோட கூட இருக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த உணர்வு இல்லாம நம்ம இருக்கிறோம். ஆண்டவருக்கும் நமக்கும் தொடர்பே இல்லைங்கிற இந்த உணர்வு இல்லாமல் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு தடவை இன்னைக்கு நம்ம செக் பண்ணி பாருங்க. உண்மையால இன்னைக்கு நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியது அவசியம். தாவீது அந்த நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொன்ன உடனே அவன் குத்தப்படுகிறார் இருதயத்துல. இருதயம் அப்பதான் இருதயமாய் மாறுகிறது. அப்பதான் அவனுக்கு உணர்வே வருது. ஐயோ, நான் எவ்வளவு பெரிய தப்ப செஞ்சுட்டு இப்படி கேன்சலா உட்கார்ந்து இருக்கிறேன். கர்த்தர் என் மேல எவ்வளவு எரிச்சலா இருந்திருக்கிறார். கர்த்தர் என்ன எவ்வளவு என் மேல கோபமா இருந்திருக்கிறார். இதை நான் உணராமலே இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, கர்த்தர் நம்ம மேல நல்ல எண்ணம் வச்சிருக்கிறாரா? நல்ல எண்ணம், நம்மள நேசிக்கிறார், எல்லாம் உண்மைதான். ஆனா நம்ம செய்கிற காரியங்களை எல்லாம் அவர் அங்கீகரிச்சு கொண்டிருக்கிறாரா? தாவீது நினைச்சான், உரியாவை கொன்னாச்சு, இனிமே யாருக்கும் டவுட் வராது, இனிமே யாரும் நம்மளை கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு நினைச்சு தாவீது வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா கர்த்தர் மறக்க மாட்டாருங்க. உரியா கூட கர்த்தர்ட்ட போய் நியாயம் கேட்டிருக்க மாட்டாரு. என்ன இப்படி பண்ணிட்டாங்க ஆண்டவர், ஏதாவது பண்ணுங்கன்னு உரியா கூட கேட்டிருக்க மாட்டாரு. ஆனா கர்த்தர் மறக்க மாட்டார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். இருக்கும்போது தாவீது, யாருக்கும் தெரியாது, நான் செஞ்சது யாருக்கும் தெரியாது, நான் கொன்னு மூடி புதைச்சாச்சு, இன்னும் பிரச்சனை கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கர்த்தர் உள்ள வச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம லைஃப்ல அப்படித்தான். நான் செஞ்சது யாருக்கும் தெரியாது, இல்ல அந்த தப்புல இருந்து நான் என்னைக்கு வெளியே வந்துட்டேன்,
ஆனா இன்னும் கர்த்தரோடு நம்ம முழுமையாய் ஒப்புரவு ஆகாமல் இருக்கிறோம். ஆண்டவர் அததான் எதிர்பார்க்கிறார். நீ தப்பு பண்ணி என்னை விட்டு போயிட்டப்பா. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செஞ்சுட்டு நீ போயிட்ட. என்னைக்கு அத உணர்ந்து என் பின்னாடி வரப்போகிற? நான் உன்னை ஏத்துக்கொள்ள மாட்டேன்னு நான் சொல்லல. நான் உன்னை கைவிட்டுருவேன்னு நான் சொல்லல. ஆனா நீ அத ஒத்துக்கிட்டு மறுபடியும் என்கிட்ட வரணும். அதுதான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறார். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம நம்ம இது புறஜாதிகள் இந்த தப்ப பண்ண மாட்டாங்க. ஆனா கிறிஸ்தவர்களாகிய நம்ம தான் இந்த தப்ப பண்றோம். ஏன்னா நமக்கு ஒரு டவுட். நமக்கு தெரியாது. நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் ஒரு தடவ கானான் தேசத்துக்குள்ள போய் கொண்டிருக்கும்போது, ஃபர்ஸ்ட் அந்த ஏனாக்கியரெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு பயம் வந்துரும். அவங்களும் ரொம்ப பெருசா இருக்கானாங்க. அவங்க கண்களுக்கு முன்பதாக வெட்டுக்கிளிகள போல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருவாங்க. பயந்துட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கர்த்தருக்கு கோவம் வந்துரும். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தர் அவங்கள விட்டு விலகி போயிருவாரு. அவங்க அவிசுவாசப்பட்ட உடனே கர்த்தர் விலகி போயிருவாரு. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தரே இல்லாம அந்த கானானியரை முறியடிக்கிறதுக்காக இவங்களே பிளான் பண்ணிட்டு போவாங்க. அப்போ மோசே சொல்லுவாரு, "போகாதீங்க. கர்த்தர் உங்க கூட இல்ல. போகாதீங்கன்னு" சொல்லுவாங்க. கேட்க மாட்டாங்க. அவங்க கானானியர்கள் இஸ்ரவேலர்களை துரத்தி விட்டுருவாங்க. நம்ம கிறிஸ்தவர்களாகிய நம்ம அப்படிதான் இருக்கோம். சில நேரங்கள்ல கர்த்தருக்கு பிரியமில்லாதது செஞ்சுட்டு, கர்த்தர் என்ன அக்செப்ட் பண்ணியிருக்கிறார், என்ன அங்கீகரிச்சிருக்கிறார்ன்னு நெனச்சுட்டு, நம்ம சில முயற்சிகளை எடுக்க நெனைக்கிறோம். தோல்வி அடைகிறோம். நம்ம நெனைக்கிறோம், நேத்துலாம் என்ட்ட தானே கர்த்தர் பேசினார்ல. இவ்வளவு நாள் என்ன கர்த்தர் நடத்தினார்ல. இவ்வளவு அற்புதமா செஞ்சிர்ல. அப்ப இப்பவும் செய்வார் அப்படின்னு நெனைக்கிறோம். அவர் செய்வாருங்க. ஆனா, அவருக்கும் நமக்கும் ஏதோ ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணாம நம்ம எத செஞ்சாலுமே அது தோல்வியில முடியதான் செய்யும். தாவீது சொல்லிருக்கலாம். ஏன் நான் என்ன பத்தி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நான் அவருடைய இதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்னாரு. என்ன நான் என்னுடைய தலைமுறைக்கு என்ன ராஜாவா தான் வச்சிருப்பேன். மாத்த மாட்டேன்னு சொன்னாரு. என்ன அபிஷேகம் பண்ணாரு. எல்லாம் உண்மைதான் தாவீது. ஆனா இப்போ உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல சின்ன ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இது சரி செய்யாம நீங்க அந்த உணர்வுல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆண்டவர் எதுவுமே செய்ய மாட்டாரு. அத கிளியர் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம அப்படிதான் தாவீதை போல நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் குடுத்திருக்கிறாரு. எனக்கு இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், தரிசனம் எல்லாம் குடுத்திருக்கிறாரு. உண்மைதான். நடுவுல தாவீது பத்சேபாள் சம்பவம் போல நம்ம லைஃப்லயும் ஏதோ ஒரு விஷயம் ஆண்டவருக்கும் நமக்கு முரண்பாடா நடந்திருக்கும்போது, அதை அதுல நம்ம உணர்வே அடையாம இருந்துட்டு இருந்தோம்னா, கர்த்தரால நமக்கு நம்முடைய பட்சத்துல இருக்க முடியாது. அப்ப கர்த்தர் அநீதி உள்ளவரா மாறிருவாரு. இப்ப உரியா மட்டும் அப்போ கர்த்தர் தாவீதுவுக்கு என்ன செஞ்சாலும் தாவீத நான் உன்னை ஏத்துக்குருவேன் அப்படின்னு சொன்னாருன்னா, கர்த்தர் அநீதி உள்ள கர்த்தரா மாறிருவாரு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி சில நேரத்துல நம்ம ஆண்டவரை விட்டு மீறும்போது, ஆண்டவருடைய சொல்லை மீறும்போது, எவ்வளவு சீக்கிரத்துல நம்ம உணர்வடைந்து திரும்பி வருகிறோமோ, அவ்வளவு நல்லது. ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் செய்றதெல்லாம் கரெக்ட். நான் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிப்பாரு. அப்படின்னு ஒரு மனசு இருக்கிறதுனால தான், இன்னைக்கு நெறைய பேர் அங்கேயும் போக முடியாம உலகத்துக்குள்ளயே நம்ம போக முடியாது. முழுசா நம்ம ஒரு தப்பான மனுஷனா போக மாட்டோம். எனக்கு அப்படி போக முடியாது. அப்படியே 100% தப்பு செய்யறதுக்கும் நம்மளுக்கு மனசு வராது. ஆண்டவர்ட்டயும் நம்மளால போக முடியாது. அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்ல. அதான் வெளிப்படுத்தல் விசேஷம் சொல்லுகிறது. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுதான் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாம வாழ்றது. ஆண்டவர்ட்ட நம்ம வொர்ஷிப் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் சொல்லுவோம், எல்லாம் செய்வோம். ஆனா ஆண்டவருக்கும் நமக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். அந்த உணர்வு நமக்கு வந்த பிறகு, ஆண்டவரே நான் செஞ்சது தப்பு. தாவீது எப்படி அழுது 51ஆவது சங்கீதத்துல ஆண்டவரே எனக்கு அப்பா நிலைவரமான ஆவி எனக்கு தாங்க. ஆண்டவரே நான் செஞ்சது தப்பு. என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவர் கெஞ்சி கதறின பிறகுதான் மறுபடியும் அவர் சொல்றாரு, என்னுடைய உங்களுடைய பரிசுத்த ஆவிய என்னை விட்டு எடுத்துறாதீங்க ஆண்டவரே அப்படின்னு உங்களுடைய சமூகத்த விட்டு என்ன தள்ளிறாதீங்கன்னு கெஞ்சி மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கு வருகிறார். இன்னைக்கும் ஆண்டவர் நம்மட்ட கேட்கிற ஆதி அன்பு அதுதான். நீ முன் இருந்த நிலைமைக்கு வா. முன்னாடி உனக்கும் எனக்கும் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. முன்னாடி நீ என்ன எப்படி அளவில்லாம நேசிச்ச. முன்னாடி எப்படி நீ என்ட்ட எதையும் மறைக்காம இருந்த. நம்ம சில நேரத்துல ஆண்டவர்ட்ட மறைக்கிறோம். சில குற்றங்களை நம்ம அறிக்கை செய்யாம இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர்ட்ட அது நமக்கு நம்மளே நெறைய டைம் நமக்கு தெரியும். மறைக்கக் கூடாதுன்னு தெரிஞ்சுமே ஆண்டவர்ட்ட சொல்லாம இருக்கிறோம். ஆதாம் தப்பு செஞ்சோனே முதல்ல அவன் செஞ்ச அடுத்த தப்பு என்ன தெரியுமா? தப்பு செஞ்சோனே செஞ்ச தப்பு தன்னை மறைத்துக் கொண்டான். ஆண்டவர்ட்ட மறைக்காதீங்கங்க. ஆண்டவர்ட்ட போய் இதுதான் நான் ஆண்டவரே. ஆண்டவருக்கு நீங்க இலைய வச்சு மறைச்சாலும் உங்களுடைய நிர்வாணம் தெரியும். ஆதம் நினைச்ச அந்த அந்த இலைய வச்சு மறைச்ச ஆண்டவருக்கு நம்ம பண்ணது தெரியாது. நம்ம யாருன்னு தெரியாதுன்னு நினைச்சான். அது நம்ம ஆண்டவருக்கு எல்லாமே முன்னாடியே நிர்வாணம் தான். இப்போ நம்ம பெஸ்ட்டா செய்ய வேண்டிய ஒரு விஷயம், ஆண்டவர்ட்ட ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு அந்த தப்ப நியாயப்படுத்தாம, ஆண்டவர்ட்ட போய் ஆண்டவரே நமக்கு அந்த தப்ப என்னன்னா அந்த தப்புங்கிறத தப்பா நமக்கு ஏத்துக்கிறதுக்கு மனசே வராது. அதான் இருக்கிறதுலே மோசமான ஒரு விஷயம். பார்வோனுடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினாராம். அப்ப பார்வோனுக்கு என்ன பிரச்சனைன்னா, அவன் அடி வாங்குறது, வாதைகள் வருகிறது. பார்வோனுக்கு அந்த இருதயம் கடினப்பட்டதுனால, ஐயோ! விட்டுறணும். அவங்கள விட்டு குடுத்துறணும். தேவனோடு போராடக் கூடாதுங்கிறது பார்வோனுக்கு வரவே இல்ல.
சில நேரங்கள்ல நம்முடைய இருதயம் அப்படிதான் உணர்வு இல்லாமல் கடினப்பட்டு விடுகிறது. அதனால மறுபடியும் மறுபடியும் ஆண்டவர்ட்ட நெருங்க முடியாம அடி மேல அடி வாங்கிட்டு இருக்கோம். காரியங்கள் தோல்வியில முடிகிறது. முயற்சி அடிக்கிறோம், முயற்சி பண்றோம், தோல்வி அடைகிறோம். முயற்சி பண்றோம், தோல்வி அடைகிறோம். ஆண்டவர்ட்ட கேட்கிறோம். ஆண்டவரே, நான் உங்கள்ட்ட ஜெபம் பண்றேன்ல, எல்லாம் பண்றேன்ல, நான் முயற்சி பண்றேன்ல, எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்றேன்ல, ஏன் நடக்க மாட்டேங்குது? ஏன் அது சித்தியாக மாட்டேங்குது? கேட்டுட்டே இருக்கும் ஆண்டவர்ட்ட. காரணம் என்னன்னா, ஆண்டவருக்கும் நமக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அது நம்ம இன்னும் உணர்வு இல்லாம நம்ம அத மறைச்சு மறைச்சு வச்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவர்ட்ட கேட்டுறணும். ஆண்டவரே, என் இருதயத்த கடினப்படுத்திடாதீங்க ஆண்டவரே. இருதயம் கடினமாயிருச்சுன்னா, சில செஞ்ச தப்புக்கு நமக்கு மன்னிப்பு கேட்கறது கூட மனசு வராது. அப்படி மன்னிப்பு கேட்கறதுக்கு மனசு வரலன்னா, நம்ம எப்படி ஆண்டவர்ட்ட நெருங்க முடியும்? ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த கல்லான இருதயத்த எடுத்து போட்டு, ஒரு உணர்வுள்ள இருதயத்த எனக்கு தாங்க. ஒரு சதையான இருதயத்த தாங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல அவங்க 120 பேர் கூடி வந்திருக்கும்போது, அங்க எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, வந்திருந்தவங்க எல்லாம் அப்போஸ்தலர்களை கிண்டல் பண்றாங்க. இவங்க மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறாங்க. பரியாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பேதுரு எழுந்து நின்று பேசுகிறார். அப்படி ஒரு பிரசங்கத்த பண்றாரு. அவர் பிரசங்கத்த பண்ணி முடிச்ச உடனே, அங்க இருந்தவர்கள்லாம் குத்தப்படுகிறார்கள். அவங்கலாம் இருதயத்துல குத்தப்பட்டவர்களாய் கேட்கிறாங்க, சகோதரர்களே, நாங்க என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவர் வரும்போதுதான் நம்முடைய இருதயம் உணர்வுள்ள இருதயமாய் மாறும். அப்போ நம்முடைய இருதயம் உணர்வுள்ள இருதயமாய் மாறணும்னாலே அது ஆண்டவருடைய கையில தான் இருக்கு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் மட்டும் பார்வோனின் இருதயத்தை போல நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்திட்டாருன்னா, கடைசி வரைக்கும் வாழ்க்கையில நமக்கு நன்மையே கிடைக்காம போயிரும். கடைசி வரைக்கும் நம்ம லைஃபே வந்து ஒரு நரக வாழ்க்கையா மாறிடும். நம்ம நம்ம ஜெபம் பண்ணுவோம். என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் தெரியாது. பார்வோனுக்கு புரியல. அவனுக்கு வந்து அவனால விட்டுக் கொடுக்க முடியல ஆண்டவருக்கு முன்பதாக. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் பார்வோன் போல ஆண்டவருக்கு முன்பதாக விட்டுக் கொடுக்க முடியாம இருக்கிறோம். விட்டுக் கொடுக்க முடியாம இருக்கிறோம். ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னால இத நான் என்னால ஏத்துக்க முடியலப்பா. எனக்கு முதல்ல என் இருதயத்த மாத்துங்க. என் கடினமான இருதயத்த மாத்துங்க. சில விஷயங்கள் எனக்கு தப்புன்னு லைட்டா தெரியுது. ஆனாலும் என்னால அத வந்து தப்புன்னு முழுசா உங்கட்ட வந்து சொல்லி, அத என்னால அறிக்கை செய்ய முடியல. என் இருதய கடினத்த மாற்றுங்கன்னு சொல்லுங்க. அது நம்முடைய பலவீனம் தான். ஆண்டவர்ட்ட கேட்ட ஆண்டவர் மாற்றுவார் அன்னைக்கு. பார்வோன் அப்படி ஜெபம் பண்ணல. என் கடினத்த மாற்றுங்க. இருதய கடினத்த மாற்றுங்க. இன்னைக்கு நெறையவருடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. சவுல் பழைய ஏற்பாட்டு காலத்துல அபிஷேகத்தை இழந்தபோது, அவன் ரா ஆண்டவரை மனஸ்தாபப்படுத்துற போது, தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுல்கிட்ட வந்துச்சாம். அப்போ அந்த சவுல்ட்ட அந்த பொல்லாத ஆவி இருக்கும்போது, அவனால பழைய சவுலாய், தேவனுக்கு பிரியமான ஒரு சவுலாய், ஒரு உண்மையான ராஜாவாய் வாழ முடியல. இன்னைக்கும் நம்ம நெறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி வச்சிருக்கார். ஆண்டவர் அப்படி பண்ணுவாரா? ஆண்டவர் நல்லவர் தானே. அவர் எப்படி நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துவார்ன்னா, ரோமர் முதல் முதல் அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அவங்க வந்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை தேவனுக்கு கொடுக்காமல் போனதுனால, தேவன் அவர்களை இழிவான இச்சைகளுக்கு ஒப்புக் கொடுத்தார் என்று வசனம் இருக்கிறது. அப்போ நம்ம ஆண்டவருக்கு விரோதமாய் அவருக்கு பிரியமில்லாததை செய்து கொண்டே இருக்கும்போது, திரும்பி ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருக்கும்போது, அவர் ஒரு கட்டத்துல நம்முடைய இருதயத்தை கடினமுள்ள இருதயத்தாய் நம்மை பாவங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். செய்யறதுக்கு இழிவான காரியங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். அப்ப நம்முடைய இருதயம் கடினப்பட்ட பிறகு, நம்ம எவ்வளவு முயற்சி செஞ்சாலும், எவ்வளவு உபவாசம் இருந்தாலும், இந்த பாவத்தை நம்மளால அறிக்கை செய்ய முடியாம, அது இருக்கிறதுலே மோசமான ஒரு தண்டனை அதுதாங்க இருக்கிறதுல. ஒரு வியாதி வந்துச்சுன்னா, அத ஏதாவது ஒரு ஜெர்மனியோ, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயோ சரியாயிரலாம். ஆனா நம்முடைய இருதயம் கடினப்பட்டுச்சுன்னா, அதுக்கு வேற வழியே கிடையாது. நம்ம ஜெபிக்க நெனைச்சாலும் ஜெபிக்க முடியாது. நம்ம பாவம்னு தெரியும் நமக்கு. ஆனாலும் நம்ம இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருக்கும். இத செய்யக்கூடாதுன்னு தெரியும். ஆனாலும் நம்ம இருதயம் கடினத்தினால நம்ம செஞ்சுட்டே இருப்போம். நமக்கு தெரியும் யாரோ நம்மள கண்ட்ரோல் பண்ற மாரியே இருக்கும். இப்படி நெறைய பேர் நம்ம இருக்கோம். ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே, என் இருதயத்த கடினமான இருதயத்த உணர்வுள்ள இருதயமாய், ஆண்டவரே, சதையான இருதயமாய் மாற்றுங்கப்பா. என்ன பார்வோன போல என்ன விட்டுக் குடுத்துடாதீங்க ஆண்டவரே. இந்த இழிவான காரியங்களுக்கு என்ன விட்டுக் குடுத்துடாதீங்க ஆண்டவரே. இன்னைக்கும் உலகத்துல பாவ இச்சைகள் பெருகி இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். நம்ம நினைப்போம், இதுல இருந்து நான் வெளிய வரணும்னு நினைக்கிறேன். என்னால வெளிய வர முடியல. நான் இப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் விரும்புகிறத செய்யாம விரும்பாதத செஞ்சுட்டு இருக்கிறேன். ஏன்னு எனக்கு தெரியல. நான் ஜெபம் பண்றேன். இதுக்காக உபவாசம் இருக்கிறேன். இத மேற்கொள்ளணும்னு நினைக்கிறேன். என்னால மேற்கொள்ள முடியல. காரணம் என்ன? நம்ம இருதயம் உணர்வுள்ள இருதயமாய் மாறல. அது ஆண்டவர் தான் மாற்ற முடியும். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளுடைய இருதயத்தை உணர்வுள்ள இருதயமாய் மாற்ற முடியும். இன்னைக்கும் தப்புன்னு தெரிஞ்சாலும் அதை ஒத்துக்கொள்ள வைக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியால் மட்டும்தான் முடியும். எனவே இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போற விஷயங்கள் இதுதான். என் இருதயத்த கடினப்படுத்திடாதீங்க ஆண்டவரே. என் இருதயம் அது அப்பா அது உணர்வுலதான் இருக்கட்டும். ஒரு தப்பு பண்ணோனே என் இருதயத்துல குத்தட்டும் ஆண்டவரே. ஏதாவது ஒரு விஷயம் தப்பா பண்ணேன்னா, இப்பல்லாம் எனக்கு குற்ற உணர்ச்சியே வரமாட்டேங்குது. நான் பெரிய தப்பு பண்ணா கூட எனக்கு அது வந்து பத்தி கவலையே இல்லாம நான் அசால்ட்டா போயிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, முன்னாடி நீங்க திட்டுவீங்க.
முன்னாடி நீங்க ஏதாவது சொல்லி என்ன திட்டுவீங்க. இப்ப நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. எதுவுமே என்ன வந்து திட்ட மாட்டேங்கிறீங்க. என்ன வந்து காயப்படுத்த மாட்டேங்கிறீங்க. நீங்க என்ன சிட்சிக்க மாட்டீங்க. அப்படிங்கிற மாதிரி நம்ம லைஃப் ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. ஆண்டவரே என்ன உடைச்சாலும் பரவால்ல. என்ன கடினத்துக்கு ஒப்பு குடுத்துறாதீங்க. என்ன வந்து தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனே சிட்சிக்கிறானா. அப்ப ஆண்டவர் நம்ம சிட்சிக்காம விட்டுட்டாருன்னா, பிரச்சனை என்னன்னா, ஆண்டவர் நம்மள கைவிட்டுட்டாருங்கிறது போல தான் அர்த்தம். கண்டுக்காம விட்டாரு அவ்வளவுதான். போ உன் போக்குல நீ போ. நீ எப்படியோ வாழ்ந்துக்கோ அப்படிங்கிற மாரி விட்டுட்டாருன்னு தான் அர்த்தம். அப்ப நம்ம லைஃப்ல ஆண்டவர் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம சிரிச்சுட்டுட்டே இருந்தா தான் நம்ம வந்து உணர்வுள்ளவர்களா இருப்போம். வலிக்கல, எனக்கு காயமே இல்ல, எனக்கு கஷ்டமே இல்ல, கஷ்டமாவே தெரியல, எனக்கு வலிக்கவே இல்ல அப்டின்னா பிரச்சனை. டாக்டர் அப்படிதான் சொல்லுவாங்க. சில இடத்துல உங்களுக்கு தொட்டா வலிக்கல, தொட்டா உணர்வு இல்ல, அடிச்சா வலிக்கல அப்டின்னா, நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. அது வருத்தப்பட வேண்டிய விஷயம். நம்மளுடைய உணர்ச்சிய நம்ம இழந்துட்டோம் அப்டிங்கிறது அர்த்தம். இன்னைக்கும் சில பாவங்கள செஞ்சுட்டு நம்ம உணர்வு இல்லாம இருக்கிறோம்னா, அது நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. அது நம்ம அழ வேண்டிய ஒரு விஷயம். ஐய்யயோ! என் உணர்வ நான் இழந்துட்டு இருக்கிறேன். ஐயோ! நான் பரிசுத்தாவிய இழந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவருடைய இருக்கிற தொடர்ப நான் இழந்துட்டு இருக்கிறேன். நான் பாவத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கேன்னு ஒவ்வொருத்தரும் கவலைப்பட வேண்டிய விஷயம் அது. எனவே இன்னைக்கு பாவம் செஞ்சும் குற்ற உணர்ச்சியே இல்லாம, பாவம் செஞ்சும் ஒரு உணர்வும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்டின்னா, ஆண்டவர்ட்ட போய் ஆண்டவரே என்ன இருதயத்த உணர்வுள்ள இருதயமாய் மாற்றுங்க. எனக்கு தெரியல. நான் இது தப்புன்னு எனக்கு தெரியும். பைபிள்ல இது தப்புன்னு போட்டிருக்கு. ஆனா என் மனசு இத கரெக்ட்ன்னு சொல்லுது. என்னால இத தப்புன்னு அக்செப்ட் பண்ணவே முடியல. என் இருதயம் கெட்டு போயிட்டு ஆண்டவரே. என் இருதயம் கடினமாயிட்டு. எப்படியாவது என் இருதயத்த மாத்துங்க. என் இருதயத்த மறுபடியும் உணர்வுள்ள இருதயமாய் மாற்றுங்க. துணிகரமான பாவத்த செய்றவனா மாறிட்டேன். என் இருதயம் துணிகரமா செய்யுது. இது தப்புன்னு என் மனசுக்கு தெரியுது. ஆனாலும் செய்யுது. ஏன்னா, என் உணர்வு மனசாட்சியே இல்லாம போயிருச்சு. நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர்ட்ட கேட்போம். உணர்வுள்ள இருதயம் ரொம்ப முக்கியம். உணர்வுள்ள இருதயம் இருந்தா தான் ஆண்டவரோடு நம்ம பயணிக்க முடியும். இல்லையென்றால் நம்மையே நம்ம ஏமாத்திக் கொண்டிருக்கோம். நம்மையே நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம். நான் நல்லா இருக்கிறேன். எனக்கு ஒண்ணும் இல்லன்னு நெனச்சு நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம். இந்த உணர்வுள்ள இருதயம் தான் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஐயோ! என்ட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு இடத்துல அ வெட்டப்பட்டு காயப்பட்டுச்சுன்னா, ஏதோ ஒரு விஷயம் நம்ம உடம்புல இருந்து கீறுது. ஏதோ ஒரு பிளேட வச்சு கிழிக்கிறீங்க அப்டின்னா, அதுல வலி இருந்தா தான் அதுலருந்து வர்ற ரத்தம் நமக்கு தெரியும். நம்ம கால்லயோ, கையிலயோ அடிபட்டுருக்கு. ஆனா வலியே இல்ல. ஆனா ப்ளீட் ஆயிட்டு இருக்கு அப்டின்னா, நமக்கு ப்ளீட் ஆகுற விஷயமே தெரியாது. ஒரு கட்டத்துல ரத்தம் எல்லாம் போயிட்டுன்னா நம்ம இறந்து போயிருவோம். வலி இருந்தா தான், ஐயோ! அப்போ அதுல அடிபட்டுருக்கு. அதுக்கு காயம் போடணும், கட்டணுங்கிற ஒரு உணர்வு நமக்கு வரும். அப்போ நமக்கு அந்த வலிகள் அவசியம். வலி இல்லாம இருக்கீங்கன்னா, பாவ உணர்வு இல்லாம இருக்கிறீங்கன்னா, நம்ம உடம்பு மறுத்து போயிருச்சு. நம்முடைய மனசு மறுத்து போய் இருக்கிறது. ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே மறுபடியும் அந்த உணர்வு இல்லாம மாத்துங்க. மறுபடியும் அந்த வலி எனக்கு தாங்க. இந்த வலி எனக்கு வேணும். ஒரு விஷயம் முன்னாடி ஒரு ஒரு விஷயம் தப்பா செய்யும்போது எனக்கு ஒரு வலி வரும். அந்த வலி எனக்கு இப்ப இல்ல. நான் ரொம்ப கேஷுவலா போயிட்டு இருக்கிறேன். முன்னாடி சின்ன விஷயம் தப்பா செஞ்சா கூட ஒரு வலி வரும். இப்ப எனக்கு அந்த வலி இல்ல. இந்த வலி எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் எப்பவும் உங்க கூட வச்சுக்கோங்க ஆண்டவரே. எங்கள விட்டுறாதீங்க ஆண்டவரே. எங்கள விட்டுறாதீங்க அப்டி சொல்லி பேதுரு பேதுருவ பார்த்து ஆண்டவர் வந்து ஒண்ணுமே சொல்லலங்க. லைட்டா திரும்பி தான் பார்த்தாரு. திரும்பி பார்த்த உடனே பேதுரு உடைஞ்சு போய் அழுதுட்டாரு. இப்படிதான் இருக்கணும். ஆண்டவர் அவன வந்து 4 வார்த்தைய சொல்லி எமோஷனலா பேச வச்சு, "என்ன பேதுரு இப்படி பண்ற? இப்படி அப்படின்னு எதுவுமே சொல்லல. அவருடைய பார்வை பேதுருவை உடைத்தது. அவ்வளவு சென்சிட்டிவா இருக்கிறாரு பேதுரு. இப்ப நம்ம ஆண்டவரை நேசிச்சோம்னா, இந்த உணர்வுள்ள இருதயம் நமக்கு இருந்துச்சுன்னா, ஆண்டவருடைய பார்வை ஏதோ சின்ன ஒரு விஷயம் நம்மள உடைக்கும். நம்மள மறுபடியும் உருவாக்கும். உடைக்கிறது மறுபடியும் நம்மை உருவாக்கும். இந்த பாவ உணர்வுல இருந்து மறுபடியும் நம்ம வெளிய வருவோம். பாவம் செய்வதிலிருந்து வெளிய வருவோம். கர்த்தர் நம்மை வழிநடத்தி இதுதான் அந்த உணர்வுள்ள இருதயம் இருக்கும்போது தான் ஒரு ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவராய் நம்மளால வாழ முடியும். ஆண்டவர்ட்ட நம்ம எல்லாம் கேட்போமா? வேற ஏதாவது விண்ணப்பங்கள் இருந்துச்சுன்னா நீங்க பிரேயர் பாயிண்ட்ஸ்ல போடுங்க. இன்னைக்கு யாராவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தப்பு செஞ்சோம் ஒரு உணர்ச்சியும் எனக்கு இல்ல. செய்யற தப்ப நான் வந்து சாதாரணமா செய்றேன். ஒரு ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம செய்றேன் அப்டின்னா, என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு அந்த உணர்வுள்ள இருதயத்த எனக்கு தாங்க ஆண்டவரே. நிலைவரமான ஆவி எனக்கு கொடுங்க இயேசப்பா. அந்த நேரத்துல யார் யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த நேரத்துல தேவரீர் நீர் அவங்க மேல அப்பா அந்த இருதயம் கடினமான இருதயம், கல்லான இருதயத்த எடுத்து போட்டு அப்போ ஒரு விஷயம் ஃபோன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். நேரம் எப்படி போகுதுங்கிறதே நமக்கு தெரியாது. ஆனா அது தப்பு யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனா நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம். நமக்கு உணர்வே இருக்காது. ஆனா ஒரு டைம்ல பார்த்தோம்னா, பல மணி நேரங்களை நம்ம இழந்திருப்போம். அதே போல தான் பாவங்கள் நெறைய பேருடைய வாழ்க்கையில
அது பண்ணக்கூடாதுன்னு தெரியும். ஆனா உணர்வு இல்லாமல் பண்ணிட்டே இருப்போம். அதனால நெறைய விஷயங்கள இழந்து போயிருக்கிறோம். ஆண்டவரே நான் அப்படி இழந்துறக் கூடாதப்பா. நேரத்த வீணாக்கிற கூடாது ஆண்டவரே. என் மேல வச்சிருக்கிற திட்டத்த நான் வீணடிச்சிட கூடாதப்பா. உணர்வு இல்லாமல் இருக்கிறதுனால, அந்த நம்ம மேல வச்சிருக்கிற தேவ திட்டங்கள் நிறைவேறாமல் போகிறது. நம்ம காலங்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே நான் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஏசப்பா. என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு எங்களை உணர்வுள்ளவனாய் மாற்றுங்க. ஆண்டவர் உம்மிடத்தில் நெருங்கி சேருகிறதுக்கு எங்களை உணர்வுள்ளவனாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, அப்பா உம்முடைய சித்தத்தை புரிந்து கொள்வதற்கு எங்களை உணர்வுள்ளவனாய் மாற்றுங்க ஆண்டவரே. நீங்க உங்கள புரிஞ்சு கொள்வதற்கு எங்களை உணர்வுள்ளவனாய் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த நேரத்துல அப்பா, நாங்க நெறைய விஷயங்களை எங்களுடைய ஆசையின்படி செஞ்சு, அப்பா நீங்க என்ன விரும்புறீங்கங்கிறத அதை யோசிக்கவே யோசிக்காம, உணர்வில்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த இடத்துல யாரெல்லாம் கேட்கிறார் மனம் மனம் கசந்து அழுகிறார்களோ, பேதுரு மனம் கசந்து அழுதானப்பா. மனம் கசந்து அழுதானப்பா. எங்களுக்கு அந்த மனக்கசப்பே வரலையே ஆண்டவரே. நாங்க எல்லாத்தையும் சாதாரணமா செஞ்சுட்டு இருக்கிறோம். உங்கள ஈஸியா மறுதலிக்கிறோம். உங்கள ஈஸியா விட்டுக் கொடுக்கிறோம். உங்கள அடுத்த மனுஷனுக்காக ஈஸியா நாங்க உங்கள விட்டுக் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு பேதுருவ போல மனம் கசந்து அழ முடியலையே ஆண்டவரே. எங்களுக்கு அந்த மனம் கசந்து அழுகிறதுக்கு கிருபை கொடுங்கப்பா. எங்களுக்கு அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. உங்கள நேசிக்கிற உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு நீங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த இடத்துல யாரெல்லாம் இந்த அன்புக்காக ஏங்குறார்களோ, ஆண்டவரே உங்கள எங்களால உங்கள நேசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா நேசிக்க முடியல. யாரெல்லாம் கேட்கிறார்களோ, இந்த நேரத்துல நீங்க அந்த உணர்வுள்ள இருதயத்தை நீங்க கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உண்மையே யோசிக்க நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே தேவையானதை கொடுங்க. நெறைய பலவீனங்கள் இருக்கலாம். நெறைய பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம். என் தேவன் எந்த பலவீனமா, எந்த பிரச்சனையா இருந்தாலும், இந்த நேரத்துல ஒரு விடுதலை நீர் கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா ஜெனிஃபருடைய ஃபேமிலிக்கு நான் ஜெபிக்கிறேன். அந்த வீடு காரியங்கள் இயேசுவின் நாமத்துல சீக்கிரமா இவங்களுக்கு கிடைக்கட்டும். யார் யாரெல்லாம் வீடை இழக்கிற தருவாயில இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் சொத்துக்களை இழக்கிற தருவாயில இருக்கிறாங்களோ, என் தேவன் ஒவ்வொருத்தருக்கும் நீர் விடுதலை கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஜெனிஃபருடைய ஹஸ்பண்டுக்கு சீக்கிரத்துல ஒரு வேலை கிடைக்கட்டும். அவங்களுடைய அம்மாக்கு அங்க இருக்கிற எல்லா வித நோய்கள், அந்த ஃபேமிலில இருக்கிற எல்லா வித பிரச்சனைகள், கட்டுகள் இயேசுவின் நாமத்துல மறைந்து போக முடியாது நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தீபா சிஸ்டர் அவங்களுடைய குழந்தைக்கு நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய பாதுகாப்பு, விசேஷித்த பாதுகாப்பு அந்த குடும்பத்தின் மேல இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே புதிதாய் வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த கருத்துல அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய கிருபை இரக்கம் அவர்கள் மேல இருக்கட்டும். ஆண்டவரே சோபியா சிஸ்டர் ஆசீர்வதிங்க. ஃபேமிலில இருக்கிற எல்லா வித பிரச்சனைகளையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. பலவீனத்தோடு வந்து ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. பலப்படுத்துங்க. சித்ரா சிஸ்டமுடைய கருத்துல அர்ப்பணிக்கிறேன். அவங்களுக்கு இருக்கிற அந்த எல்லா வித பண தேவைகளையும் நீ சந்திக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். குடும்பத்துல எல்லாரும் ரட்சிக்கும்படி முடியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. யார் யார் வீட்டுல ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறார்களோ, உண்மை அறியாதவர்கள் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுல எல்லாம் ரட்சிக்கப்படுற உண்மை அறிந்து கொள்றதுக்கு நீங்க பலனை கொடுங்க. இது மாத்திரம் மகிமைப்படுவதாக. அப்பா உங்களுடைய கிருபை எங்களுக்கு போதும். படிக்க முடியாதவர்களுக்கு படிப்பை கொடுங்க. படிக்கிறதுக்கு காசு இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரே காசு கட்டுறதுக்கான கிருபை கொடுங்க ஆண்டவரே. அப்பா எத்தனை பேர் ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கிறாங்களே சப்பா. அவங்களுக்கெல்லாம் நீங்க ஆசீர்வதித்து ஆண்டவரே அவங்க எல்லாம் படிக்கிறதுக்கு நீங்க உதவி செய்ய முடியாதுன்னு ஜெபிக்கிறேன் சப்பா. வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருத்தர் மேல உடைய கிருபை இறங்கட்டும். வியாதிகள் இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் பிரச்சனைகளோடு வியாதிகளோடு இந்த இடத்துல ஜெபத்தை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே ஒரு அற்புத விடுதலை உண்டாகும் நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. ஊழியங்களை உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். இப்போ பைபிள் ரீடிங் கேம்பெயின் மினிஸ்ட்ரி உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும் நான் சொல்றேன். நீர் மாத்திரம் மகிமைப்படுகிறார்கள். எல்லா துதிகளும் மகிமை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். Thank you.